ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன மீன் பார்த்துட்டு அலிகேட்டருக்கு போய் கொடுக்கலான்னு நினச்சோம். சரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் என்ன மீன் பார்த்தோன்னா திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த திருக்க மீனே அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணிடலான்னு நினச்சோம். அந்த திருக்க மீன் கறி சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு கூட வாழை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அலிகேட்டருக்கு போய் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மாடிக்கு தான் போயிட்டுருக்கோம். மாடியில் மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு மக்களே. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அலிகேட்டரை மூடி வச்சுருந்தோம். அதை திறந்துட்டு அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணலான்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா 2 பேரும் செம பசிலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நானும் ஒரு பீஸை எடுத்து ஃபீட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு பீஸை அந்த தண்ணிக்குள்ளே போட்டோடனே டப்பு பிடிச்சிட்டா. டக்குன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர போயிட்டா. அதை சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் எப்படி சாப்பிட்றான்னு. சரின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கிக்கு ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த திருக்க மீனை எடுத்து நிக்கிக்கு போட்டேன். நிக்கிக்கு போட்டோடனே கீழே போச்சு. ஆனால் அவள் எடுத்து சாப்பிடல, ஏன்னு தெரில. ஆனால் அவள் எங்கேயோ போயிட்டா மக்களே. அவள் எடுத்து இந்த கறியை எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் ஃபீட் பண்ண நினச்சா ஓடி போயிட்டா பயந்து. அதுக்கு தைரியத்தை சொன்னேன். இந்த அலிகேட்டராக போய் பயப்படுறியேன்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நானும் குச்சி வச்சு ஃபீட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சாப்பிட மாட்டேன்றாரு. பயந்து ஓடிட்டே இருக்கா. அதுக்கு லாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துட்டா. அப்போ தான் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு நினச்சா பார்த்தோன்னா துப்பிட்டா. உடனே தெரியுது அவங்களுக்கு ஓரமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த டேங்கையும் மூடிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அவ்வளோதான் மக்கள், எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.